வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தொழிற்பெயர் பார்க்க போறோம். தொழிற்பெயர்னா என்ன அப்படின்னா ஒரு தொழிலை உணர்த்தும் பெயர் தொழிற்பெயர். அதாவது ஒரு தொழிலை உணர்த்தும் பெயர் தொழிற்பெயர். தொழில்னா தெரியும் என்னது, ஒரு செயல், வேலை. ஒரு வேலையை குறிக்கிறது என்னது, தொழிற்பெயர். அதாவது வினை அல்லது செயலை குறிக்கும் பெயர் தொழிற்பெயர். தொழிற்பெயர் என்ன செய்யாது பாத்தீங்களா, எண், இடம், காலம், பால். இதை குறிப்பாகவும் காட்டாது, வெளிப்படையாகவும் காட்டாது. அப்ப தொழிற்பெயர் எண், இடம், காலம், பால். இதை குறிப்பாகவோ வெளிப்படையாகவோ உணர்த்தாமல் வருவது. இப்ப எடுத்துக்காட்டு பாருங்க. எடுத்துக்காட்டு படித்தல். இந்த படித்தல்ல ஏதாவது காலம் தெரியுதா? ஒரு காலமும் தெரியாது. இல்ல இதுல எத்தனை பேர் படிக்கிறாங்கன்னு தெரியுதா? தெரியாது. இடம் தெரியுதா? தெரியாது. அப்ப எதுவுமே செய்யாது, இதுல தெரியாது. அதனால இது என்னது, தொழிற்பெயர் எண், இடம், காலம், பால் எதையுமே என்ன செய்யாது, காட்டாது. தொழிற்பெயருக்கு எடுத்துக்காட்டு பார்ப்போம். படித்தல். தொழிற்பெயருக்கு எடுத்துக்காட்டு படித்தல். அடுத்தது ஆடல். ஆடல், காட்சி. இது எல்லாமே என்னதான், தொழிற்பெயர் தான். சரியா? அடுத்தது வேற என்ன சொல்லலாம், ஓடு. இது எல்லாமே என்னதுதான், தொழிற்பெயர் தான். ஆனா ஒவ்வொன்றுலயும் வித்தியாசம் இருக்கு. நல்லா பாருங்க. படிக்காமை, படிக்காமை எல்லாமே என்னதுதான், தொழிற்பெயர் தான். இப்ப படித்தல்ங்கிறது விகுதி வந்திருக்கு, ஆடல்ங்கிறது விகுதி வந்து, காட்சி விகுதி இருக்கு. இந்த ஓடுங்கிறது என்ன இல்ல, விகுதி இல்ல. சரியா? படிக்காமை இதுல மைங்கிற விகுதி இருக்கு. இதெல்லாம் தொழிற்பெயர் தான். தொழிற்பெயர் பாத்தீங்கன்னா வினை பெயர்த்தன்மையாகி வினையையே உணர்த்தும். வினை செயலதான் என்ன செய்யும், உணர்த்தி நிற்கும். இந்த தொழிற்பெயர் படற்கைக்கு உரியது. அடுத்தது காலம் என்ன செய்யாது, காட்டாது. எடுத்துட்டு பாருங்க. ஆடுதல், பெறுதல். தள்ளும் தள்ளுன்னு இருக்கா, தள்ளு வந்தாலே என்னது, தொழிற்பெயர் தான். சரியா? இப்ப நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா முதநிலை தொழிற்பெயர் பார்க்க போறோம். என்ன பார்க்க போறோம், முதநிலை தொழிற்பெயர். அதாவது நம்ம பகுபத உறுப்பிலக்கணத்துல பகுதி இருக்கா, இந்த பகுதிக்கு இன்னொரு பெயர் என்னன்னு பாத்தீங்கன்னா முதநிலை. இந்த பகுதிக்கு இன்னொரு பேர் என்னது, முதநிலை. இதுதான் நம்ம தொழிற்பெயர் சொல்றோம். இப்ப பகுதி சொல்லும் போது படித்தான். இதுல உள்ள பகுதி என்னது, படித்தான்ல உள்ள பகுதி என்னது, படி. அப்ப இந்த படி தான் என்னது, முதநிலை தொழிற்பெயர். இந்த படி தான் என்னது, முதநிலை தொழிற்பெயர். அப்ப ஏற்கனவே பகுதி என்னவா வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கட்டளையா வரும். பகுதி என்னவா வரும், கட்டளையா வரும். இப்ப முதநிலை தொழிற்பெயருக்கு எடுத்து பாருங்க. ஆடு, படி, வா, செய், பாடு, விளையாடு, சாப்பிடு, ஓடு, எழுது, பெரு. இது எல்லாமே முதநிலை தொழிற்பெயருக்கு சான்று. எதுக்கு சான்று, முதநிலை தொழிற்பெயருக்கு இதுதான் என்னது, சான்று. இதெல்லாம் பாருங்க எப்படி இருக்கு, கட்டளையா தான் இருக்கும். இதெல்லாமே கட்டளை மாதிரிதான் என்ன செய்யும், இருக்கும். இப்படி கட்டளையா வரக்கூடியது என்னது, முதநிலை தொழிற்பெயர். முதநிலை தொழிற்பெயருக்கு எடுத்துக்காட்டு இதெல்லாம் பாருங்க. இப்ப வந்தான் எழுதியிருக்கோம். சரியா? இந்த வந்தான நினைச்சணும் முதநிலை தொழிற்பெயரா மாத்தணும். எப்படி மாத்துவீங்க, ஏற்கனவே முதநிலை தொழிற்பெயர் என்ன சொல்லிக்க, பகுதி. அப்ப வந்தான்ல பகுதி என்னது, வா. இதுதான் என்னது, முதநிலை தொழிற்பெயர். இப்ப ஓடுதல், இதுல முதநிலை தொழிற்பெயர் என்னது, ஓடு. இதுதான் என்னது, முதநிலை தொழிற்பெயர். எழுதாமை, இதுல முதநிலை தொழிற்பெயர் என்னது, எழுது. என்னது, எழுது. இதுதான் முதநிலை தொழிற்பெயர். ஆடல், இதுல முதநிலை தொழிற்பெயர் என்னது, ஆடு. சரியா? அடுத்தது காட்சி, இதுல முதநிலை தொழிற்பெயர் என்னது, காண். இதுதான் நம்ம என்ன சொல்றோம், முதநிலை தொழிற்பெயர். இது எல்லாமே என்னது, முதநிலை தொழிற்பெயர். அப்ப இந்த மாதிரி கொடுத்து உன்னை இதை மாத்த சொன்னா என்ன செய்யணும், மாத்துறதுக்கு தெரியணும். இதை மாதிரி கொடுத்துட்டு முதநிலை தொழிற்பெயராக மாற்று அப்படின்னா நீங்க என்ன செய்யணும், மாற்றணும். சரிதானா? இது எல்லாமே பாருங்க என்னவா இருக்கு, கட்டளையா தான் இருக்கு. அப்படித்தானே? எல்லாம் ஏவல் மாதிரி ஆர்டர் போடுற மாதிரி தான் இருக்கு. இப்படி ஆர்டர் போடுற மாதிரி இருந்தா இதுதான் என்னது, முதநிலை தொழிற்பெயர். எது முதநிலை தொழிற்பெயர், இந்த இருக்கா, இதுதான் என்னது, முதநிலை தொழிற்பெயர். தொழிற்பெயர்ல விகுதி பெற்ற தொழிற்பெயர் என்ன பார்க்க போறோம், தொழிற்பெயர்ல விகுதி பெற்ற தொழிற்பெயர். அதாவது இப்ப எடுத்துக்காட்டுக்கு படி அப்படிங்கிற வார்த்தை இருக்கு. இது முதநிலை தொழிற்பெயர். இது என்னது, முதநிலை தொழிற்பெயர்.
இது கூட நம்ம என்ன செய்யணும், விகுதி சேர்க்கணும். என்ன விகுதி? தொழில் பெயர் விகுதியை நம்ம சேர்க்கணும். எதெல்லாம் தொழில் பெயர் விகுதி அப்படின்னு பாத்தீங்கன்னா மொத்தம் 19 தொழில் பெயர் விகுதி இருக்கு. மொத்தம் எத்தனை? 19 தொழில் பெயர் விகுதி இருக்கு. எதெல்லாம் பாருங்க: அள்ளு, தள்ளு, அம்மு, கையி, ஐயி, மை, பூ, சி, வை, கு, உ, தி, வி அப்படின்னு என்ன செய்யுது இன்னும் இருக்கு. அள்ளு, தள்ளு, அம்மு, கையி, பூ, சி, வை, ஐ, மை. இதை பாராம தெரிஞ்சுட்டா நம்ம ஈஸியா செஞ்சிடலாம். இதை எழுதிடலாம். எடுத்துக்காட்டு பாருங்க. படின்னு கொடுத்துருக்கேன். இந்த படி வந்து முதல்நிலை தொழில் பெயர். இது கூட விகுதி சேர்க்கணும். என்ன விகுதி சேர்க்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த படி கூட தல் சேர்க்கலாம். சேர்த்தோம்னா என்ன வரும்? படித்தல். சரியா? என்ன வரணும்? படித்தல். அடுத்தது படிக்காமை. என்ன வரணும்? படிக்காமை. அடுத்தது படிப்பு. படிப்பு. இப்ப பாருங்க, இதுல எது விகுதி பாரு? தள்ளுங்கிறது விகுதி. இந்த விகுதி இருக்கா? அடுத்தது மை விகுதி வந்துட்டா? அடுத்தது பூ, பூங்கிற விகுதி வந்துட்டா? சோ இந்த மாதிரி இந்த விகுதிகளை நம்ம என்ன செய்யணும்? இதுல சேர்த்து எழுதணும். அப்படி சேர்த்து எழுதணும்னா அதுதான் என்னது? விகுதி பெற்ற தொழில் பெயர். அப்ப இதுதான் என்னது? விகுதி பெற்ற தொழில் பெயர். விகுதி பெற்ற தொழில் பெயருக்கு ஒரு சில எடுத்துக்காட்டுகள் கொடுத்திருக்கேன், பார்த்துக்கோங்க. சரியா? கான் கூட்டல் சி காட்சி, பாடு கூட்டல் அல் பாடல், மறை கூட்டல் உ மறைவு, நட கூட்டல் ஐ நடை, வாழ் கூட்டல் கை வாழ்க்கை, மர கூட்டல் தி மறதி, ஆடு கூட்டல் அம் ஆட்டம், பார் கூட்டல் வை பார்வை. அதாவது இந்த சைடு இருக்கிறது எல்லாமே இந்த இருக்கு இல்லையா, இது எல்லாமே என்னன்னா முதல்நிலை தொழில் பெயர். இது எல்லாமே என்னது? முதல்நிலை தொழில் பெயர். இந்த ரெண்டாவது இருக்குது எல்லாமே என்னது? விகுதி, தொழில் பெயர் விகுதி. அப்ப இதுல சி, அல்லு, உ, ஐ, கை, தி, அம், வை அப்படிங்கிற தொழில் பெயர் விகுதி என்ன செஞ்சிருக்கு? இதுல சேர்ந்து இருக்குது. இது தொழில் பெயர் விகுதி சேர்ந்ததுனால விகுதி பெற்ற தொழில் பெயர். இது என்னது? விகுதி பெற்ற தொழில் பெயர். அப்போ உங்களுக்கு என்ன செய்வாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த முதல்நிலை தொழில் பெயர் கொடுத்துட்டு அதை விகுதி பெற்ற தொழில் பெயரா மாத்த சொன்னா நீங்க மாத்தணும். இப்ப பார்க்க போறது எதிர்மறை தொழில் பெயர் பார்க்க போறோம். என்ன பார்க்க போறோம்? எதிர்மறை தொழில் பெயர். எதிர்மறைனா என்னது அப்படின்னா நெகட்டிவ். எதிர்மறைனா என்னது? நெகட்டிவ். அத வந்து எப்படி தொழில் பெயர்ல எப்படி வருது நம்ம இப்ப பார்ப்போம். எதிர்மறை பொருளில் வருவதுதான் என்னது? எதிர்மறை தொழில் பெயர். இப்ப எடுத்துக்காட்டுக்கு செய்தல். செய்தல்னா அடுத்து என்னது? நம்ம செய்யறது, அப்படித்தானே? அப்ப இது என்ன மறை? இது வந்து நேர்மறை. இது என்ன மறை? நேர்மறை. இப்ப இதுக்கு எதிர்மறை எப்படி எழுதலாம்? செய்தல்ல எதிர்மறை என்ன வரணும்? செய்யாமை. என்ன வரணும்? செய்யாமை. இதுதான் என்னது? எதிர்மறை. இந்த மாதிரி எதிர்மறையா வரக்கூடியதுதான் என்னது? எதிர்மறை தொழில் பெயர். சில எடுத்துக்காட்டுகள் கொடுத்திருக்கேன் பாருங்க. எழுதுதல், இது வந்து ஒரு தொழில் பெயர். சரியா? இந்த தொழில் பெயரை நம்ம என்ன செய்யணும்? எதிர்மறை தொழில் பெயரா மாத்தணும். எதிர்மறை தொழில் பெயரா மாத்துறதுக்கு என்ன செய்யணும்? எழுதுதல்னா அது நேர்மறை. அப்ப எதிர்மறை எப்படி எழுதலாம்? எழுதாமை. எதிர்மறை என்ன எழுதணும்? எழுதாமை. சரியா? அடுத்தது படி, இது ஒரு தொழில் பெயர். ஆனா இதை நம்ம எதிர்மறை தொழில் பெயர் எழுதும் போது படிக்காமை. என்ன எழுதணும்? படிக்காமை. அதே மாதிரி பாடல், இது ஒரு தொழில் பெயர். இதை நம்ம எதிர்மறை தொழில் பெயரா மாத்தும் போது பாடாமை. இந்த மாதிரி நம்ம என்ன செய்யணும்? எதிர்மறை தொழில் பெயரா மாத்தணும். நல்லா கவனிங்க. எதிர்மறை தொழில் பெயர்ல எல்லாத்துலயுமே லாஸ்ட்ல என்ன வருது பாருங்க? ஆமை, ஆமைன்னு வரும். என்ன வரும்? ஆமை, ஆமை. இப்படி ஆமை, ஆமைன்னு வந்தாலே அது எதிர்மறை தொழில் பெயர். அது என்னது? எதிர்மறை தொழில் பெயர். எப்படி வரணும்? எழுதாமை, படிக்காமை, பாடாமை, பேசாமை. சோ இந்த மாதிரி கடைசியில ஆமை, ஆமைன்னு வந்தா அதுதான் என்னது? எதிர்மறை தொழில் பெயர். அப்போ நீங்க எப்படி கொடுத்தாலும் சரி, நீங்க என்ன மாதிரி கொடுத்தாலும் சரி, அதை எதிர்மறை தொழில் பெயர் என்ன செய்யணும்? மாத்த உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். மேலும் சில எடுத்துக்காட்டுகள் பாருங்க. நடன்னு கொடுத்திருக்கேன். சரியா? இந்த நடவை என்ன செய்யணும் பாத்தீங்கன்னா எதிர்மறை தொழில் பெயரா மாத்தணும். நடனா என்ன வரணும்? நடக்காமை, இல்லைன்னா நடவாமை. என்ன வரணும்? நடக்காமை வரணும், இல்லைன்னா நடவாமை. அதே மாதிரி கொள்ளுதல்,
இதை நம்ம எதிர்மறை எப்படி மாத்தலாம்? கொள்ளாமை. எதிர்மறை எப்படி மாத்தலாம்? கொள்ளாமை. எல்லாருக்கும் தெளிவா புரியும் நினைக்கிறேன். அப்போ எதிர்மறை தொழில் பெயர் சொன்னாலே இதுல என்ன வரணும்? ஆமை, ஆமைன்னு வரணும். உங்களுக்கு இந்த ஷார்ட்கட்லாம் ஏன் நடத்துறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிபிஎஸ்இ பிள்ளைங்களுக்கு எம்சிக்யூ தான் கொடுக்குறாங்க. அப்ப எம்சிக்யூ கொஸ்டின்ல இந்த மாதிரி கொடுத்துட்டு இதை எதிர்மறை தொழில் பெயராக மாற்று அப்படி கொடுப்பாங்க. அப்போ உங்களுக்கு என்ன வந்தா எதிர்மறை தொழில் பெயர்? ஆமை, ஆமைன்னு வந்தா அது என்னது? எதிர்மறை தொழில் பெயர். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் தான் உங்களுக்கு நான் சொல்லிட்டு இருக்கிறேன். முதநிலை திரிந்த தொழில் பெயர் அதை தான் நம்ம நினைச்சே போறோம், பார்க்க போறோம். ஏற்கனவே முதநிலை தொழில் பெயர் நமக்கு தெரியும், அப்படிதானே? அதாவது எடுத்துக்காட்டுக்கு கான். கான்ங்கிறது என்னது? முதநிலை. கான் என்னது? முதநிலை தொழில் பெயர். இந்த முதநிலை தொழில் பெயர் எப்படி இருக்கும்? கட்டளையா தான் இருக்கும்னு சொல்லியிருக்கேன். முதநிலை தொழில் பெயர் எப்படி இருக்கணும்? கட்டளையா தான் என்ன செய்யணும்? இருக்கணும். இது என்ன செய்யணும்? திரிந்து காணப்படணும். திரிந்துனா வேற மாதிரி காணப்படணும். சரியா? ஒரு சொல் வேற மாதிரி திரிந்து காணப்படுவதுதான் முதநிலை திரிந்த தொழில் பெயர். எப்படி வருது அப்படிங்கறத நம்ம எடுத்துக்காட்டுல பார்ப்போம். பெரு, சுடு, வழிபடு, உடன்படு, இது எல்லாமே முதநிலை தொழில் பெயர். இது எல்லாமே என்னது? இது எல்லாமே முதநிலை தொழில் பெயர். சரியா? முதநிலை தான் முதநிலை தொழில் பெயர். இதை நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதநிலை திரிந்த தொழில் பெயரா மாத்தணும். இதை நம்ம என்ன செய்யணும்? முதநிலை திரிந்த தொழில் பெயரா மாத்தணும். எப்படி மாத்தலாம்னு பார்ப்போம். முதநிலை திரிந்த தொழில் பெயர்னா இந்த பெருங்கிறது என்ன மாறும் பாத்தீங்கன்னா, பேரு அப்படி மாறணும். இதுதான் என்னது? முதநிலை திரிந்த தொழில் பெயர். இந்த பெரு பேருவா மாறணும். சுடு அப்படிங்கிறது சூடு அப்படி மாறணும். வழிபடு அந்த சொல் என்ன செய்யணும்னா வழிபாடுன்னு வரணும். என்ன மாறணும்? வழிபாடு. இந்த படுங்கிறது பாடுவா மாறிடும். அடுத்த உடன்படு அது என்ன மாறும்? உடன்பாடு. இந்த மாதிரி என்ன செய்யும்? மாறக்கூடியதுதான் முதநிலை திரிந்த தொழில் பெயர். அப்ப இதுதான் என்னது? முதநிலை திரிந்த தொழில் பெயர். இதுதான் முதநிலை திரிந்த தொழில் பெயர். இப்போ ஒரு எடுத்துக்காட்டு தாரம் பாருங்க. அதாவது பாடு. பாடு அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா முதநிலை தொழில் பெயர். இத நம்ம விகுதி பெற்ற தொழில் பெயரை என்ன செய்யணும்? மாத்தணும். எப்படி மாத்தலாம்? பாடல். சரியா? இதுல அல்லுங்கிற விகுதி வந்திருக்கு. என்ன விகுதி வந்திருக்கு? அல். அடுத்தது பாடுதல். பாடுதல். இதுல என்ன விகுதி வந்திருக்கு? தள்ளுங்கிற தொழில் பெயர் விகுதி வந்திருக்கு. அடுத்தது எதிர்மறை தொழில் பெயரா மாத்திரா இருந்தா இந்த பாடுவை நம்ம என்ன செய்யணும்? பாடாமை. என்னவா மாத்தணும்? பாடாமை. இந்த மாதிரி என்ன கொடுத்தாலும் சரி நம்ம மாத்துறதுக்கு நம்ம என்ன செஞ்சிருக்கணும்? தெரிஞ்சிருக்கணும். இப்ப பாடாமை கொடுத்துட்டு நீ இதை முதலை தொழில் பெயரா மாத்துனா நமக்கு மாத்தணும். சரியா? இந்த மாதிரி நமக்கு மாத்த தெரியணும். சிபிஎஸ்இ பிள்ளைங்களுக்கு நமக்கு எம்சிக்யூ டைப்ல தான் என்ன செய்யும்? இலக்கணம் கொடுக்குறாங்க. அப்படிங்கும்போது இந்த மாதிரி கொடுத்துட்டு நீ இந்த மாதிரி மாத்த சொன்னாலும் நீ என்ன செய்யணும்? மாத்தணும். அதாவது விகுதி பெற்ற தொழில் பெயரா கொடுப்பாங்க, அதை நீ முதல்நிலை தொழில் பெயரா மாத்த தெரியணும். இந்த மாதிரி கொடுத்து எதிர்மறை தொழில் பெயரா கேட்டாலும் என்ன செய்யணும்? மாத்த தெரியணும். அதுக்கு தான் சின்ன சின்ன டிப்ஸ் சொல்லியிருக்கிறேன்.